உங்கள் ஆதார் பாதுகாப்பானது. இனி முக அங்கீகாரம் மற்றும் QR குறியீட்டை பயன்படுத்தி உங்கள் இருப்பை உறுதிப்படுத்தலாம். மாஸ்க்ட் ஆதார் பயன்படுத்துவது சிறந்தது. ஹாய் நண்பா நண்பீஸ், இன்னைக்கு ஆதார் அட்டை இல்லாமல் எந்த வேலையும் நடக்காதுன்ற நிலைமை பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. புதுசாக சிம் கார்டு வாங்குறதுல ஆரம்பித்து வெளியூரில் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுற வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சார் ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸையோ ஒரிஜினலையோ கொடுக்கறது பாதுகாப்பானதா? நம்மளோட தனிப்பட்ட விவரங்கள்லாம் தவறாக பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குல்ல. இது தடுப்பதற்காகவே நம்ம ஆதார் ஆணையம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன், ஆதார விவரங்கள்லாம் யாருக்கு காட்டணும், எதை மட்டும் காட்டினா போதும்னு நீங்களே முடிவு பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாற்றம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன். இனிமேல் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க, அங்கே உங்கள் முழு ஆதார் விபரத்தையும் கொடுக்க தேவையில்லை. உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற QR கோடு காட்டினாலே போதும். கூடவே உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் செஞ்சாலே போதும். நீங்கள் தான் அதுன்ட்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடும். இதை ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன லாபம்னா, உங்கள் ஆதார் நம்பரு, கைரேகை, வீட்டு அட்ரஸ்ஸு எதையும் பார்த்தீங்கன்னா அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க தேவையில்லை. அந்த நேரத்துக்கு உங்கள் பெயர், ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எங்கேயாவது ஆதார் ஜெராக்ஸ் கட்டாயமாக கேட்டாங்கன்னா சாதாரண ஆதாரை கொடுக்காதீங்க. சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பீங்க. அது கொடுக்காதீங்க. மாஸ்க்டு ஆதார்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் வெப்சைட்லேயே கிடைக்கும், இல்லை ஆதார் ஆப்லேயே கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்கள் ஆதார் நம்பரோட கடைசி 4 நம்பர் மட்டும் தான் பார்த்தா தெரியும். மற்ற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அது எரேஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 12 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 டிஜிட் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. கடைசி 4 டிஜிட் மட்டும் தான் தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா 100% பாதுகாப்பானதுன்ட்டு நம்ம ஆதார் ஆணையம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆதார் பேஸ் பண்ணி தான் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேங்க்லேயே ஆகட்டும், ஏன் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணி பண்ணலாம். அதனால் ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாக்கக்கூடிய ஒரு நம்பரு. ஸோ அதனால் யாருக்கும் ஷோ பண்ணாதீங்க. ஸோ மத்திய அரசுடைய புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் வந்திருக்கு. ஸோ இனிமேல் ஆதார் ஜெராக்ஸ் குறைச்சிக்கோங்க. ஸ்மார்ட்டாக இந்த டிஜிட்டல் முறையை யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.